ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகள் ஓய்வூதியம் எப்படி வழங்கப்படுகிறது? அரசின் பழைய ஓய்வூதிய திட்டம் தான் இருக்கின்ற திட்டத்திலேயே சிறந்த திட்டமாக இருக்கிறது. இந்திய அரசாங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக கடுமையாக உழைக்கின்ற உழைப்பாளி மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியல. தொழிலாளிகளுக்கு மக்களுக்கு நன்மை கிடைப்பது போன்று இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் பெரும்பான்மை பணம் என்பது வசதி படைத்தவர்களுக்கும் பெரும் பணக்காரர்களுக்குமே செலவழிக்கப்படுகிறது என்பதை பட்ஜெட் பார்க்கின்ற போது தெரியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். நம்ம சேனல் தொடர்ந்து 3 ஆண்டுகளை கடந்து வேகமாக வளர்ந்து வருகிறது. நமது சேனல் வளர்ச்சிக்கு மிக ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சேனல் ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல். இந்த சேனலை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிற அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோ. என்ன வீடியோனா, நாம் அதிகமாக இபிஎஃப் என்று சொல்லக்கூடிய ஓய்வூதியம் சம்பந்தமாக பணி ஓய்வு பெற்ற வயதான காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் அதிகமாக கவலை கொண்டு அதற்கான தரவுகளை எடுத்து அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பதிவுகளாக போட்டோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு பதிவு என்னன்னா, ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகள் ஓய்வூதியம் எப்படி வழங்கப்படுகிறது? ஒரு ஓய்வூதியம் பணி ஓய்வுக்கு பிறகு முதுமை காலத்தில் மிக மிக அவசியமானது. அது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்கு, வேறு சில இடங்களில் சில ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கு. அரசின் பழைய ஓய்வூதிய திட்டம் தான் இருக்கின்ற திட்டத்திலேயே சிறந்த திட்டமாக இருக்கிறது. அதுவே வேண்டும், எனக்கு யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை தொழிலாளர்கள் இருக்கிறார். இதெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு பணிக்காலத்தில் ஊதியம், ஒரு நிரந்தரமான ஊதியம், அதாவது ஐஎல்ஓ என்று சொல்லக்கூடிய டீசன்ட் ஜாப், டீசன்ட் சேலரி கிடைக்கும். அதன் பிறகு 1/4/2003 முன்பாக இருக்கின்றவர்களுக்கு பழைய பென்ஷன் கிடைக்கும். 1/4/2003 பிறகு இருக்கிறவங்க தான் பழைய பென்ஷனும் இல்லை, சிபிஎஸ்ஸும் இல்லை, என்பிஎஸ் என்று சொல்லக்கூடிய அது மட்டும் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். தமிழக அரசு வரைக்கும் என்பிஎஸும் கிடையாது, சிபிஎஸும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசு தொழில் வேலை செய்யக்கூடிய அவர்களுக்கு, தனியாரில் இருக்கிறவங்களும் அதுவும் கிடையாது. மத்திய அரசு தொழில் வேலை செய்யக்கூடிய அவர்களுக்கும் 1/4/2003 பிறகு கிடையாது. வங்கியில் இருக்கிற 2011 பிறகு கிடையாது. இப்படி பெரும்பான்மையாக பென்ஷன் இல்லாத சூழலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முறை சார்ந்த தொழில் இருக்கின்றவர்கள் இருக்காங்க, முறைசாரா தொழிலாளியாக இருக்கின்றவர்களும் இருக்கிறாங்க. இது இந்தியாவினுடைய தொழிலாளிகளுடைய நிலையாக இருக்கிறது. இந்திய அரசாங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக கடுமையாக உழைக்கின்ற உழைப்பாளி மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியல. முதலாளிகள் சார்பான அரசாங்கமாக அது தொடர்ந்து செயல்படுவதால் முதலாளிகளுக்காக பட்ஜெட் போட்டு முதலாளிகளுக்காகவே அது ஆட்சி நடத்துகின்ற மாதிரியான ஒரு நிலை என்பது இன்டர்நெட்ல ஒரு 40-50 ஆண்டுகளாகவே இருக்கு. அவ்வப்போது ஒரு சில விஷயங்கள் தொழிலாளிகளுக்கு மக்களுக்கு நன்மை கிடைப்பது போன்று இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் பெரும்பான்மை பணம் என்பது வசதி படைத்தவர்களுக்கும் பெரும் பணக்காரர்களுக்குமே செலவழிக்கப்படுகிறது என்பதை பட்ஜெட் பார்க்கின்ற போது தெரியும். சோ இப்ப இதை நாம் என்ன பார்க்கணும், நம்ம பென்ஷன் அது ஒரு அடிப்படை உரிமை. இளமை காலத்தில் இந்த நாட்டுக்காக உழைத்துட்டு அந்த உழைத்த பிறகு ரத்தம் சுண்டி போய் அந்த நமது உடலில் இருக்கிற சதைகள் எல்லாம் வயதான காலத்தில் சுருங்குகின்ற பொழுது, எனர்ஜி குறைகின்ற பொழுது, தனது ஓய்வு காலத்தில் மருத்துவ செலவினங்களுக்கு மற்ற பிற செலவினங்களுக்கு ஒரு தொகை தேவைப்படுகிறது. அதுதான் பென்ஷனாக கொடுக்கப்படுகிறது. அது இந்தியாவில் பெரும்பான்மை தொழிலாளிகளுக்கு, தனியார் துறை தொழிலாளிகளுக்கோ இல்ல அரசில் இருக்கக்கூடிய 1/4/2003 பிறகு இருக்கிற யாருக்கும் கிடையாது. ஆனால் அதே நேரம் ஆங்கிலம் பேசுகின்ற மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளிகளுக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அதுதான் இன்றைய வீடியோவுடைய நோக்கமாக இருக்கு. அங்க அரசு துறையோ தனியார் துறை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. என்ன மாதிரிலாம் பென்ஷன் கொடுக்குறாங்க என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன்ஸ். ஊழியர் தனது பணிக்காலத்தில் அரசாங்கத்திற்கு செலுத்திய கட்டாய பங்களிப்புகளின் அடிப்படையில் இந்த ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. வருமானத்தை அடிப்படையாக கொண்ட டெஸ்டட் பெனிஃபிட் சோஷியலைசேஷன் சொல்றாங்க. அடிப்படை வாழ்க்கை தரத்தை உறுதி செய்வதற்காக மிக குறைந்த வருமானம் அல்லது சொத்துக்களை கொண்ட முதியோருக்கு அரசாங்கத்தின் பொது வருவாயிலிருந்து வழங்கப்படும் நிதி மற்றும் பிற சலுகைகள் இது அரசாங்கமே கொடுக்கிறது என்று சொன்னார். சமூக பாதுகாப்பு, சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. பங்களிப்பு அடிப்படையிலானது. இது பழைய, அதாவது வயது, உயிர் பிழைத்தல் மற்றும் இயலாமை காப்பீட்டு திட்டம் என்று பல விஷயங்கள் சொல்றாங்க. தனது பணிக்காலத்தில் செலுத்திய ஊதிய வரிகள் பேரோல் டாக்ஸஸ் அடிப்படையில் ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்படுகின்றன. இதுவே ஓய்வு காலத்திற்கான அடிப்படை அரசாங்க வருமானமாகும் என்று சொல்றாங்க. மருத்துவ காப்பீடு ஓய்வு பெற்றவர்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது. மருத்துவ உதவி, மெடிக்கல் எய்ட் ஓய்வு பெற்றவர்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது. அது மருத்துவர்கள், முதியோர்கள் சுகாதார திட்டம் என்ற அடிப்படையில் இது வழங்கப்படுகிறது. சப்ளிமெண்டல் செக்யூரிட்டி இன்கம் என்று சொல்றாங்க. வருமானத்தை அடிப்படையாக கொண்டது. குறைந்த வருமானம் மற்றும் சொத்துக்களை இல்லாதவங்க 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முதியோருக்கான மாதாந்திர நிதியுதவி அரசாங்கத்தின் நிதியிலிருந்து கொடுக்கப்படுகிறது. இது யுனைடெட் கிங்டம்
அது பேர் ஃபர்ஸ்ட் சொன்னது யூஎஸ்ல அரசு ஓய்வூதியம். அரசு பங்களிப்பு அடிப்படையிலானது. இந்த ஊழியர் தனது பணத்தில் பணிக்காலத்தில் சேமிப்பு அந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஓய்வூதியம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தகுதி ஆண்டுகளில் பங்களிப்பு ஒரு குறிப்பிட்ட மினிமம் இயர்ஸ் அல்லது பங்களிப்பு செய்திருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஓய்வூதிய கடன் பென்ஷன் கிரெடிட் கொடுக்குறாங்க. குளிர்கால எரிபொருள் கொடுப்பன, அதாவது வின்டர் சீசன்ல ஃபியூலுக்காக ஒரு குறிப்பிட்ட நிதியை அரசாங்கம் நடந்த பொது நிதியில் இருந்து கொடுக்கிறது. தேசிய சுகாதார சேவை, அதாவது நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் சொல்றாங்க. சுகாதார பாதுகாப்பு இது குடிமக்கள் அனைவருக்கும் இலவசமாக மருத்துவ சேவைகள் வழங்குகிறது. இது குடிமக்கள் அனைவருக்கும் இலவசமாக மருத்துவ சேவைகளை வழங்குகிறது. முதியோருக்கு சிறப்பு கவனிப்பும் இதில் அடங்கும். அடுத்து ஆஸ்திரேலியா என்ன கொடுக்குறாங்க? ஆஸ்திரேலியா சமூக பாதுகாப்பத்தில் பெரும்பாலும் சமூக உதவி சோசியல் அசிஸ்டன்ஸ் என்ற அடிப்படையில் வழங்கப்படுகிறது. வயது ஓல்டேஜ் பென்ஷன் வருமானம் மற்றும் சொத்தை அடிப்படையாக கொண்டது. இது ஆஸ்திரேலியா உள்ள முதியோருக்கான முதன்மை வருமான ஆதரவு திட்டமாகும். இது ஓய்வூதியம் பெறுபவரின் வருமானம் மற்றும் சொத்துக்களை சோதித்து அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. பணக்காரர்களுக்கு தேவையில்லை என்பதற்காக யாருக்கு தேவையோ தேவையானவர்கள் கொடுக்கக்கூடிய வகையில் அது சிஸ்டமேட்டிக்கா அமைச்சிருக்காங்க. சலுகைகள் அட்டை, கன்செஷன் கார்டு, ஓய்வூதியதாரர் சலுகை அட்டை ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த அட்டை வைத்துக் கொண்டால் டிரான்ஸ்போர்ட் வாங்கிக்கலாம், ஃபியூல் எக்ஸ்பென்சஸ், மற்ற எக்ஸ்பென்சஸை அந்த கன்செஷன் கார்டு மூலமாக அரசு வழங்குகிறது. மருத்துவ பாதுகாப்பு மெடிக்கேர், இதையும் ஆஸ்திரேலியா அனைத்து குடிமக்களுக்கும் அரசு வழங்குகிறது. அடுத்து கனடால வந்து பொதுவா ஓல்டேஜ் முதுமை கால பாதுகாப்பு ஓல்டேஜ் செக்யூரிட்டி என்று சொல்றாங்க. வாழ்க்கை தரத்தை அடிப்படையாக கொண்டது. 65 ஆண்டுகளை கடந்தவர்களுக்கு உலகளாவிய ஓய்வூதியம் அப்படின்ற கனடாவில் கொடுக்குறாங்க. ஆனால் இது பங்களிப்பு கிடையாது, அரசின் கஜானாவிலிருந்து கொடுக்கப்படுகிறது. அரசினுடைய வரவு செலவு திட்டத்தின் ஒரு பகுதியாகவே பென்ஷன் திட்டம் அமைந்திருக்கிறது. உத்தரவாத வருமான கொடுப்பனம்ன்றாங்க, அதாவது கேரண்டட் இன்கம் சப்ளிமெண்ட். வருமானத்தை அடிப்படையாக கொண்டது. மிக குறைந்த வருமானம் கொண்ட OAS பெறுநர்களுக்கு கூடுதல் நிதி வழங்கப்படுகிறது. இதுவும் அரசின் கஜானாவிலிருந்து வழங்கப்படுகிறது. இதுதாங்க. இதுல இந்த திட்டங்கள் வந்து நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனா தனியார் சேமிப்புகள் என்ற 401k சூப்பர் நேஷன் போன்றவைலாம் அது ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்கீம்ல இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பென்ஷன் என்பது அரசாங்கத்தின் பென்ஷனாக இருக்கிறது. இத்தனை சிஸ்டங்கள் இருக்கு. இப்போ கனடா எடுத்துட்டீங்கன்னா கனடால சோஷியல் சின்னம் SIN சின் நம்பர், அந்த நம்பர்ல அது வந்து எத்தனை கம்பெனி மாறினாலும் எத்தனை நிறுவனங்கள் மாறினாலும் அது வந்து சென்ட்ரலைஸ்டு நம்பரா இருக்கும். அதுல சம்பளம், எங்கெங்க வேலை செஞ்சீங்க, எப்படி வேலை செஞ்சீங்க, எல்லா தரவுகளும் அதுல இருக்கும். அதை வைத்து 65 ஆண்டுகள் பணி ஓய்வுபெற்றவர்கள் குறிப்பிட்ட பென்ஷனை ஓய்வூதியத்தை அரசு வழங்கும். அரசு துறை ஊழியர்களாக இருந்தால் வழங்குங்க, தனியார் துறை ஊழியர்களாக இருந்தால் வருவாங்க. அது வந்து என்ன சொன்னா முறைசாரா தொழிலாளர் இருந்தாலும் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. எல்லா சம்பளமும் அந்த சின் என்ற நம்பர்ல பதிவாகும். அதுதான் அவங்களுடைய டேட்டா சென்டர். அதே மாதிரி ஒரு நாடு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் ஓய்வூதியத்தை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது ஆங்கிலம் பேசுகின்ற நாடு. அப்படி ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகள் தொடர்ந்து ஓய்வூதியத்தை இன்றல்ல நேற்றல்ல அவர்கள் ஆரம்ப அரசாங்கம் துவங்கியதிலிருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் இந்தியாவில் கொடுக்க முடியாது? ஒரு முறை பிரான்ஸ்லயும் இன்னொரு நாட்டிலையும் ஓய்வூதியம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, கஜானால பணம் இல்லை என்று சும்மா ஒரு செய்தி தான் மினிஸ்டர் சொன்னார். செய்தியை சொன்ன உடனேயே அங்க அந்த நாட்டு மக்கள் ஓய்வூதியத்தை பெறுகின்றவர்கள் பெற இருப்பவர்கள் அனைவரும் அந்த ஓய்வூதிய திட்டத்தில் கையை வைக்கக்கூடாது என்று வாயால சொல்ல செயலால் காண்பித்தார்கள். அவர்கள் ஓட்டிய காருக, அவர் ஓட்டிய பஸ்ஸை நடு ரோட்ல விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரயில நடு அப்படியே ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுட்டு போயிட்டேன்ட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தி பென்ஷனில் கையை வைக்க கூடாது என்று அவர்கள் முடிவெடுத்தார். ஆக ஆங்கிலம் பேசுகின்ற நாடு இப்படிப்பட்ட பென்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் இல்லை என்கின்ற வருகின்ற பொழுது தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதியோர்கள் ஓய்வூதியர்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு ஓய்வூதியத்தை பெறுவதற்கான நடவடிக்கை நீங்கள் தனியாக இருந்து செய்ய முடியாது. ஒரு குழுவாக அமைத்து இதற்காக போராடுகின்ற அமைப்புக்கு நீங்க ஆதரவு அளித்து அதன் மூலமாக நீங்கள் இப்பொழுது செய்கின்ற பொழுது அது கூட உடனே கிடைத்து விடாது. அது எதிர்காலத்தில் உங்களுடைய சந்ததியினருக்கு அது பயன்படும். நமக்கு பிறகு ஓய்வூதியம் வரக்கூடிய அவர்களுக்கு பயன்படும். உடனே நடந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அதற்கான ஒரு விதையை தூவ வேண்டும் என்று இந்த காணொலி மூலமாக உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த அரசாங்கம் தானாக கொடுக்காது. மாநில அரசோ மத்திய அரசோ எந்த அரசாங்கம் வந்தாலும் அது தானாக கொடுக்காது. கொடுக்க வேண்டிய செயலை நாம் செய்ய வேண்டும். அதற்கு 1000 பத்தாது, லட்சம் பத்தாது, பல லட்சங்களாக கோடிகளாக திரளுகின்ற பொழுது ஆட்சி இழந்து விடுவோம் என்ற பயத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அப்பொழுது நமது கோரிக்கைகள் நிறைவேறும், உங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் என்று சொல்லி மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.